ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்னைக்கு தை திருநாள். இந்த வியாழக்கிழமை அன்னைக்கு இந்த தைப்பொங்கல் மிக மிக சிறப்பான ஒரு நாளாக அனைவருக்கும் அமைய வேண்டும். தை பிறந்தால் வழி பிறக்கும். கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சியை பார்க்குற அனைத்து ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கும் ஒரு நல்ல திருநாளாக, ஒரு நல்ல வருடமாக இது இருக்கும். இந்த மகர சங்கராந்தி அனைவருக்கும் நற்பலனை கொடுக்கட்டும். இன்றைய நாள் சந்திரன் நமக்கு விருச்சிகத்துல இருக்காரு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா சூரியன் தனுசுல இருந்து மகரத்துக்கு போயிட்டார். சூரியன் போகும்போது என்ன பண்ணிட்டார், சுக்கிரனையும் சேர்த்து கூட்டின்னு போயிட்டார். இந்த கன்ஜங்ஷன்னு சொல்லுவோம். சூரியன், சுக்கிரன், செவ்வாய், புதன் இந்த நாளும் சேர்ந்து மகரத்துல இருக்கு. இந்த மகர சங்கராந்தி பலன்ல உலக அளவுல பார்க்கும்போது, அதுவும் இப்ப வரக்கூடிய இந்த தை அமாவாசை ஜனவரி 18 ஞாயிற்றுக்கிழமை சந்திரனும் அதோட சேர்ந்துருவாரு. நிறைய பதற்றங்கள், அதாவது உலக நாடுகள்ல பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயுமே ஒரு பதட்டம் இருக்கும். இந்த பதட்டம் நமக்கு ஒரு அச்சத்தை கொடுக்கறதாகவே இருக்கும். மக்களுக்கு ஒரு அச்சத்தை கொடுக்கறதாக இருக்கும். இறைவன் நாமமும் தெய்வத்திட்ட இருக்கக்கூடிய நமக்கு இருக்கக்கூடிய இந்த பக்தியும் தான் நம்மளை காப்பாற்றும். அதனால இந்த மகர சங்கராந்தி இன்றைய நாள்ல உங்க குலதெய்வம், இஷ்ட தெய்வம், உங்க ஏரியால நம்ம மண்ணுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, நம்மளுடைய எல்லை தெய்வங்கள் கண்டிப்பாக நீங்க இந்த தை திருநாள்ல போய் சேவிக்கிறதோ, இல்லை இந்த மாசத்துக்குள்ள, இந்த தை மாசத்துக்குள்ள நீங்க போய் வழிபாடு பண்றதோ உலக மக்கள் நன்மைக்காக நீங்க பண்ணலாம். இன்றைய இந்த தினப்பலன் எப்படி இருக்கு ராசிகளுக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதை தொடர்ந்து நமக்கு ஒரு அழகான கேள்வியும் உண்டு. மேஷராசி நேயர்களுக்கு, அஸ்வினி பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமமாக அமைகிறது. இந்த சந்திராஷ்டம தினத்தில் மேஷராசி நேயர்கள் அச்சப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பல நாளாக உங்களினுடைய முயற்சிகள் இன்று நன்மையை தருவதாகவே இருக்கும். இந்த தைப்பொங்கல்ல நீங்க கோவிலுக்கு அரிசி, வெல்லம், பாசிப்பயிறு இது மூணுமே கொண்டு போய் கோயிலுக்கு தானமா கொடுங்க. இந்த சந்திராஷ்டம தோஷம் உங்களுக்கு நிவர்த்தியாகும். ரிஷபராசி நேயர்கள், ரிஷபராசி நேயர்கள் இன்னைக்கு வியாழக்கிழமை இந்த குரு வாரத்துல இந்த தைப்பொங்கல்ல கண்டிப்பா வெல்லம் தானம் செய்யறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. சுக்கிரனுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வஸ்து இந்த வெல்லம். அதனால உங்களுக்கு சுக்கிரனினுடைய ஒரு அனுகூலம், அதுவும் பாக்கியத்துல உங்களுக்கு செவ்வாய், புதன் எல்லாம் இருக்கிறதுனால இந்த தைத்திருநாள்ல ஒரு நரசிம்மர் கோயிலுக்கு போயிட்டு வெல்லம் தானம் பண்ணுங்க. ரொம்ப விசேஷமான ஒரு பொங்கலாக உங்களுக்கு அமையறதோட மட்டுமல்லாமல் உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைகளும் இந்த வெள்ள தானத்தினால் உங்களுக்கு சரியாகும். மிதுன ராசினியர்கள், மிதுன ராசினியர்கள் இன்னைக்கு கொண்டக்கடலை தானம் பண்றது ரொம்ப விசேஷம். இந்த கொண்டக்கடலை தானம் நீங்க யாருக்கு வேணாலும் பண்ணலாம். பசுமாடுகளுக்கு பண்றது இன்னுமே சிறப்பு தான். இன்றைய நாள் உங்களுடைய ராசிநாதனும் 8ஆம் இடத்துல சூரியன், செவ்வாய், சுக்கிரன். 7ஆம் இடத்துல உங்களுக்கு என்ன ஒரு கிரக சேர்க்கை இருந்ததோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, அப்படியே பாருங்க இந்த கிரக சேர்க்கை. ஒரு 2 நாள் தான் அவர் சுக்கிரன் இல்லாம இருந்தாரு. சூரியனும் புதன் செவ்வாய் ஒன்னாவே போயிட்டாங்க இல்லையா. முதல்ல புதன் போனாரு, அப்புறம் செவ்வாய் போனாரு. இன்னைக்கு சூரியன் சுக்கிரன் அப்படியே ஜம்ப் பண்ணிட்டாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு 8ஆம் இடத்தில் அதே போலதான் அந்த கிரக சஞ்சாரங்கள் இருக்கு. உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றபடி இன்றைய நாள் உங்களுக்கு ஒன்றும் மிகப்பெரிய ஒரு பதட்டம் இல்லை, ஏதாவது ஒரு அச்சம் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லை. இந்த நாள் உங்களுக்கு மேலும் சிறப்பாக அமைய ஒரு நல்ல நவகிரக கோவில்ல குரு பகவானை வணங்கலாம். கடகராசி அன்பர்கள், கரெக்டா 7ஆம் இடத்துல பாருங்களேன், சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன் அண்ட் ராசிநாதன் சந்திரன் நீச்சமா இருக்கார். உங்க கணவனோ மனைவிக்கோ உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் பதட்டங்கள் இருக்கலாம். கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியதாகவே அமைகிறது. கடகராசி நேயர்களுக்கு குடும்பத்துல உங்களை தவிர்த்து குடும்பத்துல மற்றவர்களோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. இந்த ஆரோக்கியம் நல்லா இருக்கிறதுக்கு 2ல கேது, 8ல ராகு அண்ட் 7ஆம் இடத்துல இந்த மாதிரியான ஒரு கிரக சஞ்சாரம் இருக்கு இல்லையா. இந்த கடகராசி நேயர்கள்லாம் என்ன இன்னைக்கு தானம் பண்ணலான்னா, கண்டிப்பா அரிசி தானம் பண்ணணும். கோயிலுக்கு பண்ணாலும் சரி, மாட்டுக்கு பண்ணாலும் சரி, பச்சரிசி தானம் இன்று சிறந்தது. சிம்மராசி அன்பர்கள், சிம்மராசி அன்பர்களுக்கு 6ஆம் இடத்துல சூரியன், சுக்கிரன், செவ்வாய், புதன் நல்ல தன லாபம் இருக்கும். சத்ருக்களும் நிறைய இருப்பா. ஏன்னா ராசியில கேது, ராசிநாதன் சூரியன் 6ஆம் இடத்துல இருக்கார் பார்த்தீங்களா. அதனால மறைமுக சத்ருக்களால் நிறைய பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கும். இந்த மாசம் முழுவதும்
சூரிய பகவான் 6ஆம் இடத்துல தான் இருக்க போறாரு. அலுவலக வேலைகள்ல ரொம்ப கவனமா இருங்க. உங்களுடைய ஜீவனகாரகன் சுக்கிரனும் 6ஆம் இடத்துல இருக்காரு. ஆனா பங்கு சந்தை முதலீடுகள்ல சூப்பரா இருக்கும். வீடு வாங்குறது பிளானு, அதே மாரி ஏதாவது உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பிளான் இதெல்லாம் சூப்பரா இருக்கும் சிம்ம ராசி நேயர்களுக்கு. பட் அலுவலகத்துல மறைமுக எதிரிகளால் கூட இருக்கிற நண்பர்களே உங்களுக்கு சத்ருக்களாக மாறுவாங்க. கவனம் தேவை. கன்னிராசி நேயர்கள் கன்னிராசி நேயர்களுக்கு 5ஆம் இடத்தில் இந்த கிரக சஞ்சாரங்கள் மற்றும் 10ஆம் இடத்துல குரு உங்க பூர்வ புண்ணிய பலங்கள் அதிகரிக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். இன்னைக்கு சந்திரன் 3ஆம் இடத்துல இருக்கார். தாயார் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த கவலைகள் குறைகள் இது தீரும். இந்த நாள் கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த தை திருநாள் வந்து நல்ல ஒரு உற்சாகமான நாளாகவே இருக்கும். இவங்க கன்னிராசி நேயர்கள் இன்று கோவில் விஷயங்கள் இல்ல வந்து ஒரு ஏதாவது தானங்கள் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அகத்திக்கீரை வந்து பசுமாட்டுக்கு குடுங்க. ஏன்னா, இந்த நாள் நீங்க அந்த அகத்திக்கீரை கொடுக்கும் பொழுது, பாவங்கள் தீருவதோடு மட்டும் இல்லாமல், நம்ம புண்ணிய பலம் சேரும். அதே மாரி நம்மளுடைய பாக்யநாதனும் பூர்வ புண்ணியத்துல இருக்கிறதுனால, மாட்டுக்கு வந்து அகத்திக்கீரை கொடுக்கறது இன்னைக்கு ரொம்ப சிறப்பு. துலாம் ராசி நேயர்கள் துலாம் ராசி நேயர்களுக்கு கடன் பிரச்சனை தீருவது, ரோகம் தீருவது, குடும்பத்தோட இருக்கக்கூடிய சண்டை தீருவதற்கு இன்று குலதெய்வ வழிபாடை செய்யலாம். ஸோ இந்த தைப்பொங்கல் அப்படிங்கிறது வந்து சூரிய பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு வைப்பாங்க. ஸோ உங்களுக்கு அந்த வழக்கம் இருந்ததுன்னா, சூரியன் உதிக்கிற டைம்ல வாசல்ல வந்து இன்னைக்கு நீங்க சூரிய பொங்கல் வைத்து வணங்கலாம். ஸோ அது இல்ல, அது தாண்டிட்டோம், என்னால இன்னைக்கு பண்ண முடியல அப்படின்னா, பொங்கலுக்கு தேவையான அனைத்து வஸ்துக்களும் நெய், ஏலக்காய், வெல்லம் இந்த மாதிரி நம்ம ஒரு பொங்கலுக்கு என்னெல்லாம் போடுவோமோ, இதை யாராவது 3 பேருக்கு இன்னைக்கு தானமா குடுங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு நல்லது. விருச்சிக ராசி நேயர்கள் இன்னைக்கு சந்திரன் விருச்சிக ராசியில இருக்கனால, கண்டிப்பா இன்றைய நாளில் நீங்க அரிசி தானம் பண்றது ரொம்ப ரொம்ப சிறந்தது. ஸோ குரு வாரமாக இருக்கிறதுனால ஏதாவது ஒரு சிவன் ஆலய வழிபாடு இன்று சிறந்தது. தட்சிணாமூர்த்தியை வணங்குறதும், நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை வணங்குறதும் நல்ல சிறப்பை தரும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு மனநிறைவு இருக்கு அப்படின்னா கூட, இந்த சந்திரன் ராசியில இருக்கிறதுனால சின்ன சின்ன மனசஞ்சலங்கள் வந்து போகும். இன்றைய நாளில் சிவன் ஆலயத்தில் அரிசி தானம் செய்வது பரிகாரமாகும். தனுசு ராசி நேயர்கள் தனுசு ராசி நேயர்களுக்கு கிரகங்கள் எல்லாம் பெயர்ச்சியாகி போனதே ஒரு பெரிய அப்பாடா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நல்லது வரா மாதிரி இருக்கும், கண்ணுக்கு முன்னாடி இருக்கும், ஆனா கைக்கு எட்டாது. அப்படிப்பட்டது எல்லாமே இப்ப கைகூடக்கூடிய ஒரு நல்ல விஷயமாகவே அமையும். ஆனா தனஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் இருக்கிறது வருமானங்கள் அதிகரிக்கும். பட் உங்க வார்த்தைகள்ல கவனமாக இருக்க வேண்டும். ஒரு சில நேரங்கள்ல நம்ம வாய் சும்மா இல்லாம எதையாவது ஒண்ணு சொல்றதும், அதனால ஏதாவது பிரச்சனைகள் வருவதும் இன்றைய நாள் உங்களுக்கு சற்று கவனம் தேவை. தனுசு ராசி நேயர்களுக்கு மற்றபடி இந்த நாள் மிகவும் அமோகமான நாளாகவே இருக்கும். சரி, என்ன தானம் பண்ணலாம்? கண்டிப்பா வெல்லம். ஏதாவது ஒரு கோவிலுக்கு வெல்லம் மட்டும் கொடுங்க. விநாயகர் கோயிலுக்கு கூட கொடுக்கலாம். மகர ராசி அன்பர்கள் மொத்தமா ஒரு கூட்டமா வந்து உட்கார்ந்துட்டாங்க கிரகங்கள் எல்லாம். சூரியன், சுக்கிரன், செவ்வாய், புதன். ஒரு கிரகம் இருந்தாலே நமக்கு தாங்காது. செவ்வாய் ஆனா உச்சபலம் பெற்றிருக்கிறாரு. சூரியன் செவ்வாய் மற்றும் சுக்கிரனோட இருக்கும் பொழுது லேடீஸ், அதுவும் பிரெக்னன்ட் லேடீஸ் கொஞ்சம் கவனமா இருங்க. இந்த மாதம் முழுவதுமே ஒரு சில கைனகாலஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனா வீடு தேடுறவங்களுக்கெல்லாம் அட்டகாசமான நாள், இல்ல அட்டகாசமான மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த மகர சங்கராந்தி பலன்ல வந்து பாத்தீங்கன்னா, மகர ராசிக்காரர்களுக்கு சத்ருக்களை வெல்லக்கூடியது. இது வரைக்கும் உங்களை ரொம்ப இரிட்டேட் பண்ணவங்க, உங்களை வந்து ரொம்ப நோண்டிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் நீங்க டைரக்டாவே நீங்க வந்து சண்டையில இறங்கலாம். வெற்றி உங்களுக்கு தான். ஸோ வழக்கு, விசாரணை இது போன்றவற்றிலும் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் ரொம்பவுமே அற்புதமா இருக்கும். இன்றைய நாள் இந்த தை திருநாள்ல என்னெல்லாம் தானம் பண்ணணும்? உங்களுக்கு என்ன மாதிரியான சீரியல்ஸ் அண்ட் பல்சஸ் சொல்லுவோம் இல்லையா? தானிய வகைகள் என்ன உங்களால குடுக்க முடியுமோ மாட்டுக்கு வாங்கி குடுங்க. ஸோ ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும். 4 கிரக சேர்க்கை எல்லாம் இருக்கிறதுனால கோதுமை, செவ்வாய்க்கு உண்டான துவரை, சுக்கிரனுக்கு உண்டான மொச்சை, புதனுக்கு உண்டான பச்சை பயறு. ஸோ எல்லாமே கலவையாக நீங்க வாங்கி கோவில்கள்ல மாடு இருந்ததுன்னா அந்த மாட்டுக்கு வந்து கொண்டு போய் தானமா கொடுக்கலாம். கும்பராசி நேயர்களுக்கு 12ஆம் இடத்துல தூக்கமே வராது.
ஐயோ! இந்த பிரச்சனைக்கு எப்படி தீர்வு? அந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு? இவங்களுக்கு என்ன பதில் சொல்றது? நல்ல நாள்லயே கும்பராசிக்காரங்க ரொம்ப யோசிப்பாங்க. இப்ப 12ஆம் இடத்துல போய் இந்த கிரகங்கள் எல்லாம் ஆனா, ஒண்ணு நீங்க நினைச்சுக்கோங்க, 5ஆம் இடத்துல குரு இருக்காரு. கவலை வேண்டாம். 5 குடைய புதனும் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால, கொஞ்சம் நமக்கு காரிய தடை வர்ற மாரி இருந்தா கூட இறுதியில வெற்றி அடையலாம். ஸோ காலையில இந்த தைப்பொங்கல்ல நீங்க யாருக்காவது விஷ் பண்ணணும், இல்ல உங்க ஒரு கோயிலுக்கு போணும்னு நெனச்சா ஒரு சின்ன தடை இருக்கலாம். ஆனா கண்டிப்பா அது சாயந்தரம் உங்களுக்கு நிறைவேறும். என்னடா ஒரு நல்ல நாளும் அதுவுமா காலையில நம்ம நெனச்சோம், நடக்கலையே அப்படிங்கிற வருத்தமே வேண்டாம். கும்பராசி நேயர்களுக்கு இன்னைக்கு கொடுக்கக்கூடிய தானம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகர ராசிக்காரர்கள் மாரியே தான். எல்லா விதமான தானியங்களையும் பசுமாடுகளுக்கு தானமாக கொடுக்கலாம். இல்லைன்னா, ஏழைகளுக்கு நீங்க பொங்கல் வைக்கிறதுக்கான அரிசி, பருப்பு, வெல்லம், நெய், ஏலக்காய் இந்த மாதிரியானது எல்லாமே ஒரு 5 நபர்களுக்கு தானம் பண்றது ரொம்ப நல்லது. மீனராசி நேயர்களுக்கு இன்னைக்கு நல்ல ஒரு வெற்றியான நாள் சொல்லலாம். அட்டகாசமா லாபத்துல வந்து உட்காந்துட்டாரு 4 கிரகமும். ஸோ இதுவரைக்கும் என்னெல்லாம் காரிய தடையோ, தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிறது மீனராசி நேயர்களுக்கு உண்மையிலேயே பொருத்தம் தான். பாக்கியத்தில் சந்திரன், லாபத்தில் இந்த கிரகங்கள் மற்றும் தனகாரகன் செவ்வாய் உச்சபலம் பெற்றிருக்கிறார். கடனெல்லாம் சீக்கிரம் அடைச்சிடலாம் இந்த மாசம். அதுக்கான பிளான நீங்க இன்னைக்கே போடலாம். பூர்வ புண்ணியகாரகன் சந்திரன் பாக்கியத்துல வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அண்ட் பாக்யநாதன் செவ்வாயும் நமக்கு லாபத்துல உட்கார்ந்துருக்கிறார். இது வரைக்கும் மீனராசிக்காரர்களுக்கு இது நடக்கல, அது நடக்கலன்னு பல வகையான குழப்பங்களும், பல வகையான மன வருத்தம் இருந்தவங்களுக்கும் அந்த வருத்தமோ, அந்த குழப்பமோ தேவையில்லை. இன்னைக்கு நீங்க என்ன தானம் பண்ணலாம்? உங்களுக்கு என்ன இஷ்டமோ நீங்க தானம் பண்ணலாம். ஏன்னா, இன்றைய நாள்ல 12 ராசியில மீன ராசிக்கு தான் ஜாக்பாட். 12 ராசிக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம். இன்றைய தினம் மகர சங்கராந்தியின் பொதுவான பலன்கள் எப்படி இருக்கும்? மகர சங்கராந்தி பலன் வந்து பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து இந்த சூரியனினுடைய மாற்றம் மகரத்திற்கு போயிருக்கும்போது, சுக்கிரனையுமே சேர்த்து கூட்டிட்டு போயிருக்காரு அவரு. அண்ட் ஆல்ரெடி மகரத்துல வந்து நமக்கு செவ்வாய், புதனினுடைய சஞ்சாரம் இருக்கு. உண்மையிலேயே நமக்கு வந்து பொருளாதாரத்துல இந்த அடுத்த 6 மாசம் நம்ம இதை எடுத்துக்கணும். ஆக்சுவலா இந்த மகர சங்கராந்தி பலன்ல. பட் தை, மாசி, பங்குனி ஏன்னா சித்திரையில நமக்கு சூரியன் மாற்றம் வருது இல்லையா? அது வருட பிறப்பாக இருக்கும். அது நமக்கு ஒரு முக்கியமான பலன். ஸோ இந்த உத்தராயண புண்ணிய காலம் வந்து நமக்கு ரொம்ப சிறப்பா இருக்கு. ரத்த சப்தமிக்கு பிறகு நமக்கு நாட்டுல வந்து ஒரு நல்ல செய்தி வர்றது. ஏன்னா இப்ப வந்து நீங்க பாத்தீங்கன்னா, கோல்டு கூட டிமானிட்டைசேஷன் பண்ண போறாங்க அப்படின்னு ஒரு புதுசா ஒண்ண கிளப்பி விட்டுருக்காங்க. ஸோ மக்கள் எல்லாம் நிறைய தங்கம் இருக்கிறவங்களுக்குலாம் பயம். ஐயையோ! நம்ம இது எல்லாத்தையும் லூஸ் பண்ணிருவோமா அப்படின்னு. எப்படி பார்த்தாலும் ஜூன் மாதம் 2ஆம் தேதி தான் நமக்கு குரு பகவான் மாறுகிறார். ஸோ பல வகையான பதட்டங்கள் இருந்தாலும் கூட, இந்த மகர சங்கராந்தியில இந்திய நாட்டை பொறுத்தவரைக்கும் நமக்கு எந்த விதமான அச்சமும் தேவையில்லை. ஆனால் இந்த சூரியனினுடைய மாற்றம் நமக்கு சைனாக்கு தான் நல்லா இல்ல. இந்த மகர சங்கராந்தியினுடைய சூரியன் வந்திருக்கிறது வந்து சைனாக்கு எப்ப அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் மாதத்துல நமக்கு புது வருடம் பிறக்கும் பொழுது, அவங்களுக்கு சில டெரரிஸ்ட் அட்டாக்கோ அல்ல சைனா நாட்டிற்கு ஒரு பெரிய ஃபால் அப்படிங்கிறது ஒன்று கண்டிப்பாக உண்டு. நம்ம நாட்டை பொறுத்தவரைக்கும் நமக்கு பொருளாதார உயர்வு அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். அதனால மக்கள் வந்து அமெரிக்கால இப்படி இருக்கு, கனடால இப்படி இருக்கு அப்படின்னு ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு வகையான ஒரு பயத்தை நமக்கு கொடுத்தாலும் கூட, நீங்க இந்த இந்திய நாட்டுல இருக்கீங்கன்னா, உங்களுக்கு வேலை வாய்ப்பும், பொருளாதார உயர்வு அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். என்ன நேயர்களே, இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.